மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளும் அப்படியே சந்திராஷ்டமம். அதாவது 25 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் விடிஞ்சதிலிருந்தே சந்திராஷ்டமம் தான். செவ்வாய்க்கிழமை அதாவது திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி 56 நிமிஷம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணி 17 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் விலகிடுது. ஆக மிதன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. எடுத்த எடுப்பிலே என்ன ஒன்று, சந்திரன் இங்கே சுபரா தான் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமாவாசையை பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறார். ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு தடுமாற்றம் இருக்கும். அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து, இங்கே இந்த எஸ்எம்எஸ் இந்த ஃபேக் காலுங்கள்லாம் வருதுங்க இல்லையா, சைபர் கிரைம் கால் என்று சொல்லப்படக்கூடியது, எஸ்எம்எஸ் மூலமாக ஏமாற்றக்கூடியது, வாட்ஸ்அப் மூலமாக ஏமாற்றக்கூடியது போன்றவைகள்லாம் சந்திராசிரம நாட்கள் நடக்கும்ன்றதுனால செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும் மிதன ராசிக்காரர்கள் காரியமே கருத்தாக கண்ணாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. ஒரு டிராவல் போனால் கூட நகை பணம் வச்சிருக்கிறவங்க ஒரு சூட்கேஸில் கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் அதிகமான கவனம் அந்த பணம் நகை மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. 10ஆம் இடத்துல சந்திரன் உச்ச சுக்கரனோடு சேருவதால் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்களில் நல்லவைகள் நடக்கும். அதாவது வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தன்மை, மகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது அம்மா சகோதரிகள் போன்றவர்களுக்கோ விரும்பி கேட்ட ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை என எல்லாவற்றிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். மிதனத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் தான் மிதன ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். ஆகவே வாரத்தின் 2 நாட்கள் மட்டும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.